2024ஆம் ஆண்டு தொடக்கமே உலகை உலுக்கிவிட்டுத்தான் பிறந்தது. ஜனவரி 1ஆம் தேதி புதுவருடம் தொடங்கிய உடனேயே ஜப்பானில் உள்ள நோடோ தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.6 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சுமார் 280க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஜனவரி 1ஆம் தேதி எஸ்டோனியாவில் தன்பாலின திருமணச் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. பிரதமர் காஜா கல்லாஸ் தலைமையிலான அரசு இச்சட்டத்தை நிறைவேற்றியது. ஜனவரி 2ஆம் தேதி தென்கொரியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் லீ ஜே மியூங் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர் கழுத்தில் கத்தியை வைத்து குத்திய 50 வயது நபரை சம்பவ இடத்திலேயே போலீசார் கைது செய்தனர். ஜனவரி 11ஆம் தேதி வரை ஜாம்பியாவில் 300 பேர் காலரா நோய் தொற்றால் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் நகரப்பகுதிகளிலிருந்து கிராமங்களுக்கு குடியேறும் மக்களுக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது. ஜனவரி 19ஆம் தேதி ஜப்பான் அனுப்பிய ஸ்லிம் விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அமெரிக்கா, சோவியத் யூனியன், சீனா, இந்தியாவுக்கு பிறகு 5வது நாடாக நிலவில் கால் பதித்தது ஜப்பான். மார்ச் 7 நாட்டோ அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டது ஸ்வீடன். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக போர்க்காலங்களில் நடுநிலை நிலைப்பாட்டை எடுத்து வந்த ஸ்வீடன் அதனை உடைத்து நாட்டோ அமைப்பில் இணைந்தது உலக நாடுகள் மத்தியில் பேசுபொருளானது. மார்ச் 17 ரஷ்ய அதிபர் தேர்தலில் ஏற்கனவே அதிபராக இருந்த விளாடிமிர் புதின் மீண்டும் வெற்றி பெற்றார். இதன் மூலம் ரஷ்ய வரலாற்றிலேயே கடந்த 200 ஆண்டுகளில் நீண்ட காலம் பதவியில் இருந்த பெருமையை பெற்றார் புதின். மே 24 பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட அதிபயங்கர நிலச்சரிவில் 670க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 2000க்கும் மேற்பட்டோர் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என அந்நாட்டின் தேசிய பேரிடர் மையத்தின் இயக்குநர் தெரிவித்திருந்தார். மே 31ஆம் தேதியன்று தன்னுடன் பாலியல் உறவில் இருந்ததை வெளியில் சொல்லாமல் இருக்கும் நடிகை ஸ்டோர்மி டேனியல்ஸ் ட்ரம்ப் கொடுத்த பணத்தை சட்ட செலவுகள் என தேர்தல் ஆவணங்களை தாக்கல் செய்ததால் முறைகேடு செய்ததாக டொனால்ட் ட்ரம்பை குற்றவாளி என நியூயார்க் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன் மூலம் அமெரிக்காவில் அதிபராக இருந்த ஒருவர் மீது குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுவே முதன்முறை. ஜூன் 2ஆம் தேதி நடைபெற்ற மெக்சிகோ அதிபர் தேர்தலில் மொரோனா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கிளாடியா ஷீன்பாம் அந்நாட்டின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடதுசாரி நிலைப்பாட்டை கொண்ட இவர் நோபல் பரிசு பெற்ற சுற்றுச்சூழல் விஞ்ஞானியும் ஆவார். ஜூன் 6ஆம் தேதி அன்று பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாசா அனுப்பிய ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் விண்கலத்தில் சென்ற விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. ஜூன் 13 அமெரிக்காவின் பென்சில்வேனியா பகுதியில் அதிபர் தேர்தலுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் ட்ரம்பின் காதில் காயம் ஏற்பட்டது. ஜூன் 24ஆம் தேதியன்று ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டவர்களில் 100 இந்தியர்கள் உட்பட 1300 பேர் கடும் வெயிலால் உயிரிழந்தனர். ஜூலை 16ஆம் தேதி ஓமனில் நடுக்கடலில் 117 மீட்டர் நீளம் கொண்ட பிரஸ்டீஜ் ஃபால்கன் என்ற எண்ணெய் கப்பல் கவிழ்ந்தது. அப்போது கப்பலில் இருந்த 13 இந்தியர்கள் மாயமாகினர். ஜூலை 19 மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் விண்டோஸ் இயங்குதளம் முடங்கியது. இதனால் இந்தியா உட்பட பல நாடுகளில் தொழில்நுட்ப செயல்பாடுகள் முடக்கமானது. விமானங்கள் ரத்து ஆகியவையும் அன்றைய தினம் நடந்தது. ஜூலை 20ஆம் தேதி அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு சட்ட சீர்திருத்தத்திற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்ததால் சுமார் 105 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஜூலை 21 அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் முன்னாள் அதிபர் ஜோ பைடன். தேர்தல் விவாத நிகழ்ச்சியில் டொனால்ட் ட்ரம்ப் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் திணறியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 31 ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். இவர் காசா போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்தவர். ஆகஸ்ட் 5 வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஷேக் ஹசீனா. இதனையடுத்து வங்கதேசத்தை தனது கண்ட்ரோலில் எடுத்தார் ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான். ஆகஸ்ட் 14ஆம் தேதி குரங்கம்மை தொற்று நோய் பரவல் அதிகரித்ததால் அதனை சர்வதேச சுகாதார அவசர நிலையாக அறிவித்தது உலக சுகாதார நிறுவனம். கடந்த 2 ஆண்டுகளில் 2வது முறையாக இந்த அறிவிப்பை WHO வெளியிட்டது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதத்தா தவிசீனை பதவியிலிருந்து நீக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் சிறைக்கு சென்ற வழக்கறிஞர் ஒருவருக்கு சட்டவிரோதமாக அமைச்சர் பதவி கொடுத்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெலகிராம் செயலியின் நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான பாவல் த்ரூ பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். டெலகிராம் மூலம் நடக்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கு கிடைக்கும் உதவி, போதைப்பொருள் விநியோகம் போன்ற சம்பவங்கள் த்ரோ கட்டுப்படுத்த தவறியதாக எழுந்த குற்றச்சாட்டில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் 31ஆம் தேதியன்று ரஷ்யாவில் கம்சட்கா பகுதியில் Mi-8 ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 19 பயணிகள் மற்றும் 3 விமான குழுவினர் என மொத்தம் 22 பேர் உயிரிழந்தனர். ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரேசில் எக்ஸ் தளத்திற்கு தற்காலிக தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பயனாளர்களில் தகவல் பாதுகாப்பு குறித்த வழக்கில் பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்காக சட்ட விவகார பிரதிநிதியை நியமிக்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி கென்யாவில் உள்ள பள்ளி விடுதியில் தீப்பிடித்து 17 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 14 சிறுவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. செப்டம்பர் 7ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிக்கலில் இருந்த போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பர்ச் வில்மோர் இல்லாமல் பூமிக்கு வந்தடைந்தது. இவர்கள் இருவரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பூமிக்கு திரும்புவர் என அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 13ஆம் தேதி பவேரியன் நோர்டிக் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த குரங்கம்மை நோய் தொற்றுக்கு எதிரான முதல் தடுப்பூசியை அங்கீகரித்தது உலக சுகாதார அமைப்பு. இந்த MVA-BN தடுப்பூசியை 18 வயதுக்கு மேலானோருக்கு பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 18ஆம் தேதி லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் வாக்கி டாக்கிகள் பேஜர்கள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் 30க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்த நிலையில் 300க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். செப்டம்பர் 22ஆம் தேதி இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவரான அனுரகுமார திசநாயக்க 42.31% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதன் மூலம் இலங்கையில் முதன்முறையாக இடதுசாரி ஆட்சி அமைந்தது. செப்டம்பர் 25ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இலங்கை நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 1 ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் படைகள் லெபனானுக்குள் நுழைந்ததால் போர் பதற்றம் அதிகரித்தது. ஹிஸ்புல்லாவை அழித்து அவர்களுடைய உள்கட்டமைப்பை முழுமையாக அழித்தொழிப்பதற்காகவே இந்த ஊடுருவல் என இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்சி ஹால்வி பகிரங்கமாக தெரிவித்தார். அக்டோபர் 7ஆம் தேதி மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க விஞ்ஞானிகள் விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூவ்கூன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. மைக்ரோ RNA குறித்த ஆய்வை இவர்கள் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 12ஆம் தேதி சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசய வால் நட்சத்திரம் வானில் தோன்றியது. இந்த வால் நட்சத்திரம் C/2023A3 என அழைக்கப்படுகிறது. அக்டோபர் 23ஆம் தேதி குப்பைகளை வைத்து வடகொரியா அனுப்பிய பலூன் தென்கொரியாவின் சியோல் பகுதியில் உள்ள அதிபர் மாளிகை வளாகத்தில் வந்து விழுந்தது. வடகொரியாவின் இந்த செயல் பாதுகாப்பு அத்துமீறலாக கருதப்பட்டது. அக்டோபர் 29ஆம் தேதி ஓராண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை 8 மணி நேரத்திலேயே கொட்டி தீர்த்ததால் சுனாமி போன்ற வெள்ளம் ஸ்பெயினை அடித்து காலி செய்தது. இந்த வெள்ளத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அமெரிக்காவில் 2 முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குரோவர் கிளவுலாண்டின் சாதனையை ட்ரம்ப் முறியடித்தார். நவம்பர் 9ஆம் தேதி பாகிஸ்தானின் குவெட்டா ரயில் நிலையத்தில் ராணுவ வீரர்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 16 ராணுவ வீரர்கள் உட்பட 27 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நவம்பர் 14ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி 159 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. நவம்பர் 14ஆம் தேதி நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மாவோரி இன மக்களுக்கு எதிரான சட்ட திருத்த நகலை கிழித்தெறிந்து எதிர்ப்பு தெரிவித்தார் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த இளம்பெண் MP ஹானா ரவ்ஹீடி. இச்சம்பவத்தின் போது அவர் ஹக்கா என்ற பழங்குடியினர் நடனமாடி எதிர்ப்பு தெரிவித்த வீடியோ பெரும் பாராட்டை பெற்றது. நவம்பர் 21ஆம் தேதி பால்வெளிக்கு வெளியே உள்ள WOH G64 என்ற நட்சத்திரத்தின் புகைப்படத்தை வெளியிட்டது நாசா. சூரியனை விட 2000 மடங்கு பெரிதாக இருக்கும் இந்த நட்சத்திரம் விரைவில் வெடித்து சூப்பர் நோவா நிகழ்வுக்கு தயாராகும் என தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் 21 காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் டியோக் கலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவை பிறப்பித்திருந்தது. நேதன்யாகுவுக்கு எதிராக கடந்த மே மாதமே கைது வாரண்ட் பிறப்பிக்க கோரிக்கை வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 26ஆம் தேதி லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்துடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மேற்கொண்டது. இதன் மூலம் ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கு எதிரான 14 மாத போர் முடிவுக்கு வந்தது.
நவம்பர் 27 நமீபியாவில் நடைபெற்ற தேர்தலில் 57% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் நெடும்போ நந்தின்டெய்த்வா. இதன் மூலம் 72 வயதான நெடும்போ நமீபியாவின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டிசம்பர் 3 தென்கொரிய அதிபர் யூன் எதிர்க்கட்சிகள் வடகொரியாவுடன் சேர்ந்து நாட்டின் நிர்வாகத்தை குறுக்கீடு செய்வதாக கூறி அவசர மார்ஷல் சட்டத்தை அமல்படுத்தினார். இதனால் உடனடியாக நாடாளுமன்றம் கூடியது. இதில் 190 உறுப்பினர்கள் அதிபர் யூனின் முடிவுக்கு எதிராக வாக்களித்ததால் இந்த மார்ஷல் சட்டம் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 5 பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பிரதமர் மைக்கேல் ஃபாரியருக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. இந்நிலையில் பிரதமராக பார்னியர் பதவியேற்ற 3 மாதங்களிலேயே அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. டிசம்பர் 8 ஒட்டுமொத்த சிரியாவையே தன்வசப்படுத்திய கிளர்ச்சி குழு. இதன் மூலம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்த அசத் குடும்பத்தின் சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. டிசம்பர் 10 நமது பால்வெளி மண்டலத்தில் சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள ஒரு இளம் நட்சத்திரத்தை சுற்றி நீர் இருப்பதற்கான ஆதாரத்தை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இந்த நீர் உறைநிலையில் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். டிசம்பர் 11 சிரியாவில் அரசு கவிழ்க்கப்பட்டதால் அந்நாட்டின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் தேர்வு செய்யப்பட்டார். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த இடைக்கால அரசு சிரியாவில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 11 ஐரோப்பாவிலேயே சக்தி வாய்ந்த பெண்ணாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தேர்வாகினார். தனியார் நிறுவனம் நடத்திய இந்த முன்னெடுப்பில் மொத்தம் 28 பேர் பட்டியலில் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 14ஆம் தேதி அவசர நிலையை அறிவித்த தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. இதனால் அவரது பதவி பறிக்கப்பட்டது. இதனையடுத்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கும் வரை அந்நாட்டின் பிரதமர் ஹான் டக் சூவுக்கு அதிபருக்கான அதிகாரம் வழங்கப்பட்டது.